الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு ஷவ்வாலுடைய இந்த மாதத்தில் பிரத்யேகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கம் தான் ஷவ்வாலுடைய 6 நோன்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், மன் ஸாம ரமதான, எவர் ஒருவர் ரமதான் மாதம் நோன்பு நோற்று, ثم أتبعه ستا من شوال, பிறகு அதனை பின்தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தின் 6 நாட்கள் நோன்பு நோற்பாரோ, கான கஸியாமி தஹர், அது ஒரு வருடம் நோன்பு நோற்பது போல் ஆகிவிடும். ஆகவே இந்த வலியுறுத்தப்பட்ட வணக்கத்தை செய்ய முயற்சித்தால் ஒரு வருடம் நோன்பு நோக்கக்கூடிய சிறப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு பலன் சிறப்பு என்னவென்றால், கடமையான நோன்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இந்த நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் மூலியமாக அந்த குறைபாடுகளும் அல்லாஹ்வுடைய அருளால் நீக்கப்படும். கடமையான நோன்பில் குறைபாடுகள் இருந்தால் அவசியம் அந்த மக்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ஒரு சட்டத்தை வைக்காமல், அல்லாஹ் தன் அருளால் என்ன ஒரு வாய்ப்பை நமக்காக வைத்திருக்கிறான் என்று சொன்னால், கடமையான அந்த இபாதத்துகளில் இருக்கும் குறைபாடுகளை நீக்குவதற்கு அதே இனத்தை சார்ந்த நஃபிலான இபாதத்துகள் அதிகமாக செய்யுங்கள். தொழுகையின் குறைபாடுகளை நீக்குவதற்கு நஃபிலான தொழுகைகள், கடமையான நோன்பின் குறைபாடுகளை நீக்குவதற்கு நஃபிலான நோன்புகள், கடமையான தர்மமாகிய ஜக்காத்தின் குறைபாடுகளை நீக்குவதற்கு நஃபிலான சதகாத்துகள் என்று அந்தந்த இபாதத்தில் உள்ள கடமையான இபாதத்தில் உள்ள குறைபாடுகள் நீக்குவதற்கு அந்தந்த இனத்தை சார்ந்த நஃபிலான இபாதத்துகளை செய்வது மிக சிறந்தது என்கிற அடிப்படையில் இந்த நஃபில் நோன்புகளை நாம் நோக்க முயற்சிக்க வேண்டும். இந்த நோன்பு பொறுத்தவரையிலே ரமதானுடைய நோன்புகளை முழுமையாக பூர்த்தி செய்து அடுத்து ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் வைப்பது இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. ரமதானுடைய சில நோன்புகள் உடல்நிலை சரியில்லாமல் விட்டுவிட்டோம், பயணத்தில் விட்டுவிட்டோம், அல்லது பெண்கள் மாதவிடாய் காரணமாக சில நோன்புகள் விட்டுவிட்டார்கள் சொன்னால், விடுபட்ட அந்த நோன்புகளை வைத்து பிறகு ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் வைப்பது இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. அதே போல சில சகோதரர்கள் கேட்பார்கள், விடுபட்ட நோன்புகள் ஷவ்வாலுடைய நோன்பு என்று 2 நியத்தையும் சேர்த்து வைக்கலாமா என்று. அப்படியெல்லாம் வைப்பதற்கு அனுமதி கிடையாது. விடுபட்ட நோன்புகள் இருந்தால் அதை தனியாக தான் அந்த நியத்தில் கபா செய்ய வேண்டும். ஷவ்வாலுடைய நோன்பு என்கிற நியத்தில் ஷவ்வாலுடைய நோன்பு நோக்க வேண்டும். 2 நியத்துகளை இந்த இபாதத்தில் செய்ய முடியாது, சேர்த்து இணைத்து வைக்க முடியாது. அதே போல இந்த ஷவ்வால் நோன்பு பொறுத்தவரையில் பெருநாள் முடிந்து அடுத்த நாள் அப்படியே ஆரம்பித்து விட வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. சொல்ல போனால் சில அறிஞர்கள் பெருநாளுக்கு அடுத்து உடனே ஷவ்வால் நோன்பு ஆரம்பிப்பதை வெறுத்துள்ளார்கள். எதற்கு என்று கேட்டால், பெருநாள் என்று சொன்னால் அது ஒரு நாள் மாத்திரம் அல்ல, தொடர்ந்து ஒரு 2-3 நாட்கள் அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். நல்ல நல்ல உணவுப் பொருட்களை சமைத்து சாப்பிட வேண்டும், அதை கொண்டாட வேண்டும் என்கிற அடிப்படையில் உருது மக்கள் கூட என்ன செய்வார்கள், பெருநாள் ஹுதுபா, பாசி ஹுதுபா என்றெல்லாம் ஒரு 3 வார்த்தைகள் ஏதோ வைத்திருப்பார்கள். ஆகவே ஹுதுபாவுக்கு அடுத்து இன்னொரு நாள், அதுக்கு அடுத்து இன்னொரு நாள் என்று ஒரு 2-3 நாட்கள் கொண்டாட வேண்டும் என்கிற அந்த சிந்தனையில் சில உலமாக்கள், தாபியின்களில் சில மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உடனே ஷவ்வால் நோன்பு ஆரம்பிக்க கூடாது, அது ஹராம் கிடையாது, அவர்கள் வெறுத்ததாக ஒரு செய்தி. ஆகவே இதை வைத்து அடிப்படையாக வைத்து என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அடுத்த நாளே ஆரம்பிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. யாராவது வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு இடைவெளி விட்டால் என்னால் அடுத்து நோன்பு வைக்க முடியாது, அதற்காக பெருநாள் ஒரு தினம் விட்டு அடுத்த நாள் உடனே ஆரம்பித்து விடுகிறார் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் யார் உடனே ஆரம்பிக்கவில்லையோ அவர்களால் ஷவ்வால் நோன்பு பிடிக்க முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்கு முன்பாக தொடர்ந்து 6 நாட்கள் வைத்தாலும் சரியே, அது பெருநாளுக்கு அடுத்த நாள் ஆரம்பித்தாலும் சரியே, அல்லது ஒரு இடைவெளி விட்டு பிறகு ஆரம்பித்தாலும் சரியே, தொடர்ந்து வைக்க முடியாவிட்டால் விட்டு விட்டு அந்த 6 நாட்களில் 6 நோன்புகளை வைத்தாலும் சரி, அது நம்முடைய விருப்பம். இன்ஷா அல்லாஹ் மொத்தத்தில் ஷவ்வால் மாதம் முடிவதற்கு முன்பாக இந்த 6 நோன்புகளை வைக்க முயற்சிக்க வேண்டும். அப்படி வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய சிறப்பு கிடைப்பதோடு, கடமையான இந்த ரமதான் மாதத்தின் நோன்புகள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைகளும் இன்ஷா அல்லாஹ் இந்த நஃபில் நோன்புகள் மூலமாக நீக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கடமையான இபாதத்துகளோடு சேர்த்து நஃபில் இபாதத்துகளையும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.